அனைவருக்கும் வணக்கம். திருப்பதியில் வழங்கப்படும் லட்டில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியானது வெளியாகியுள்ளது. சரி, என்ன நடந்தது என்றால், திருப்பதி லட்டு தயாரிக்க பல்வேறு இடங்களிலிருந்து நெய் வாங்கப்படுகிறது. அந்த நெய்யில்தான் கலப்படம் நடந்துள்ளது என்று ஒரு ஆய்வறிக்கையானது வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முழு காரணமே சென்ற முறை ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி தான் காரணம் என்று சந்திரபாபு நாயுடு நேற்று சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இதை தெரிவித்த பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த அதிர்ச்சியானது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஹிந்து பக்தர்களின் மனதிலே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதாவது, தற்போது நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் படுதோல்வி அடைந்தார்கள். அதன் பிறகு சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்றார். ஒரு முதல் வேலையாக ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தில் நியமிக்கப்பட்ட நிர்வாக அதிகாரி நீக்கிவிட்டார். அதற்கு பதிலாக ஷியாமலா ராவ் என்ற ஐஏஎஸ் அதிகாரியை டிடிடி என்ற தேவஸ்தானத்திற்கு நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்தார். அவர் திருப்பதியில் உள்ள திருமலையில் உள்ள பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டார். அப்படி மேற்கொள்கையில் திருப்பதி லட்டு தரமுள்ளதாக இருக்கிறதா என்ற அடிப்படையில் தான் அவர் இது குறித்த ஒரு சோதனையை மேற்கொண்டார். அதற்காக குஜராத் ஆனந்தில் உள்ள நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அங்குள்ள ஆய்வகத்தில் இங்குள்ள நெய்யை அனுப்பி அது பரிசோதனை செய்யப்பட்ட பொழுதுதான் அதில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது என்ற அறிக்கையானது வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டது என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு, அதாவது மாட்டுக் கொழுப்பு, பன்றிக் கொழுப்பு மற்றும் மீனெண்ணெய் போன்றவைகள் கலக்கப்பட்டுள்ளன என்று அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையை வைத்துதான் ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனது சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இதை தெரிவித்து, முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியே இப்படிப்பட்ட நெய்யை வாங்குவதற்கு காரணம் என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். இதன் பிறகு பல்வேறு ஹிந்து அமைப்புகள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக போர்க்கொடியை துவக்கியுள்ளன. இந்த நெய்யை யார் அனுப்பினார்கள், எங்கிருந்து வாங்கப்பட்டது என்றால், சுமார் 8.5 லட்சம் கிலோ வீதம் நெய் வேண்டும் என்பதற்காக 5 நிறுவனங்களுக்கு டெண்டர் ஒடுக்கப்பட்டு நெய் வாங்கப்பட்டது. அதில் குறிப்பாக திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டெய்ரி நிறுவனம்தான் இந்த நெய்யை வழங்கியதாக தற்போது செய்தி வெளியாகியுள்ளது. அந்த நிறுவனமானது 68,000 கிலோ நெய்யை அனுப்பியுள்ளது. அந்த நெய்யில் 20,000 கிலோ நெய் தான் கலப்படம் ஆகியுள்ளது என்று கண்டறியப்பட்டு அந்த நெய்யும் திருப்பி அனுப்பப்பட்டுவிட்டது. அதன் பிறகு ஏஆர் டெய்ரி நிறுவனமும் பிளாக் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் அந்த நிறுவனத்தின் மேல் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும் டிடிடி நிர்வாக அதிகாரி ஷியாமலா ராவ் உத்தரவிட்டுள்ளார். அதாவது, திருப்பதி என்பது மிக புனிதமான தலமான ஏழுமலையானை மட்டும் நினைவு கொண்டு வருவதல்ல, அங்கு வழங்கப்படுகின்ற திருப்பதி லட்டையும் புனிதமாக பக்தர்கள் வாங்கி வருகிறார்கள். ஏனெனில் இது திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரசாதமாக வைக்கப்பட்டு வழங்கப்படுவது பக்தர்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை, அதாவது அவருடைய உணர்வுகளை இதை மிக பெரிய அளவில் புண்படுத்தியுள்ளது என்று சந்திரபாபு நாயுடு விமர்சனம் செய்துள்ளார். அதாவது, சென்ற முறை ஆட்சியில் இருந்தவர்கள் உண்டியலில் மட்டுமே கை வைக்கவில்லை, திருப்பதியின் புனிதத்தையே கெடுத்து விட்டார்கள். திருப்பதியின் பாரம்பரியமிக்க ஒரு பண்பாடுமிக்க புனிதமானது இன்று சிதைக்கப்பட்டது காரணமே முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்.